சிவ சிவ அன்பே சிவமரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இரவு வணக்கத்தை சொல்லணும். இரவு கிளாஸ் எடுக்கல. ஐயா இங்க உட்கார்ந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என வளர்த்திட அருளாம் தருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆண்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, குரு சிவ சிவ அன்பே சிவ குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவருட்பானுடைய 10வது தொகுதியாக சில செய்திகளை நாம் பார்க்கலாம். வள்ளல் பெருமான் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் வந்த ஒரு ஒப்பற்ற அருளாளராக விளங்குகிறார். தனக்கு முந்திய அடியார்களாகிய வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினரை அவர் போற்ற தவறியதே கிடையாது. அந்த வகையிலே அவர் நால்வர் பெருமக்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள், திருஞான சம்பந்த சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற 4 பேர்களையும் 4 பதிகங்கள் பாடி அற்புதமாக போற்றியிருக்கிறார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் நால்வர்களை போற்றியது போல யாருமே போற்றியது கிடையாது. அந்த 4 பதிகங்களுமே சாட்சி சொல்லும். ஆனால் அந்த பதிகங்களை பற்றி யாருமே எடுத்து சொல்வதில்லை. சைவத்தில் இருப்பவர்களும் அதை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆளுடைய அரசுகள் அருண்மாலை, ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலை, ஆளுடைய அடிகள் அருண்மாலை, ஆளுடைய அன்பர் அருண்மாலை என்று, ஆளுடைய நம்பிகள் அருண்மாலை என்று 4 பதிகங்கள் திருவருட்பாவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நால்வர்களுடைய பெருமையை பற்றி வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக சிவமாகவே பார்க்கிறார். அதான் வள்ளல் பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், எவ்வுயிரையும் எப்பொருளையும் எல்லாவற்றையும் எவ்வவரையும் அந்த சச்சிதானந்தமாகிய சுத்த சிவமாகிய அருட்பெருஞ்சோதியாகத்தான் பார்க்கிறார். அதான் வள்ளல் பெருமானுடைய பொது நோக்கம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய அம்சமாகவே தான் கண்டு போற்றுகின்றார். அந்த வகையிலே தான் தனக்கு முன்னோர்களாக வந்த நால்வர்களை அற்புதமாக அவர் 4 பதிகங்களிலே பாடி கொடுத்திருக்கின்றார். அதில் ஆளுடைய அரசு அவர் தான் திருநாவுக்கரசு சுவாமிகள். திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி அவர் 81 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இருந்து தொண்டு புரிந்து அருள் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அதைத்தான் சொல்லுகின்றார். பொதுவாக நம்முடைய தமிழ் நான்மறை அது பார்த்தீங்கன்னா
அறம் பொருள் இன்பம் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வகுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அறம் பொருள் வீடு இன்பம் என்ற முறையிலே தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. அறம் பொருள் வீடு இன்பம். ஏன்னா அறத்தொழில் செய்து அரும்பொருள் ஈட்டி வீட்டிலிருந்து இன்ப வாழ்வு பெறுதல் வேண்டும் என்பதுதான். ஆனால் சாதாரணமாக எல்லாருமே அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால அறம்பொருள் வீடு இன்பம் என்ற நிலையிலேயே தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அறநெறியையும், அதான் தாச மார்க்கம் அடிமை மார்க்கம் என்று சொல்வார்கள். இறைவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டு செய்வது, வேலை ஆட்களா பணி ஆட்களா இருந்து தொண்டு செய்கின்ற முறையிலே வந்தவர். அடுத்தது பொருள், அதான் உலக பொருள் மட்டுமல்ல பரம்பொருளாகிய இறைவனுடைய அருளை பெற்ற நிலையை திருஞான சம்பந்த சாமிகள் அவர் பரம்பொருள் நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றவராக இருக்கிறார். அறநெறியால் உலக பொருளையும் பெற்றுக்கொள்ளலாம், பரம்பொருளை அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் சிறப்பு. அறத்தொழில் செய்துதான் வாழ வேண்டும் என்று திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இப்போது அறத்தொழில் உலகத்தில் இல்லாது போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் மரத்தொழில் தான் கொடி கட்டி பறக்கின்றது. அதனால அறத்தொழில் செய்து பொருள் ஈட்டி அறநெறியில் வாழ்ந்து வீட்டிலிருந்து பேரின்பத்தை அடைய வேண்டும். அப்படி அறநெறியை வாழ்ந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அடுத்து பரம்பொருள் தன்மை அருள் தன்மையை ஈட்டியவர், அதை உலகத்துக்கு எடுத்து காட்டியவர் நமது திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள். அவள்தான் பொருளுக்கு உரியவராக அமைகிறார். அதற்கடுத்து வீட்டு நிலையை சொல்ல வந்தவர் அதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள். அவர்தான் வீடு பேரை பெற்றவர்கள். இறைவனும் அவரும் ஒன்றே என்று சொல்வார்கள். சிவமயமாகி வாழ்கின்ற நிலை, வீடாகிய ஆன்மாவாகிய வீட்டிலிருந்து வாழக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்கள். அதனால்தான் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில கோயில் கட்டும்போது ஆன்மாவினுடைய அருவ வடிவத்தையே கோயிலாக கட்டினார். இது யாருமே தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் ஆவுடையார் கோயில்ல சிவலிங்கம் கிடையாது, வெறும் ஆவிடை மட்டும்தான் இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய பானலிங்கம் என்று சொல்வார்கள், அது கிடையாது. அதான் அருவமாக அங்கு இறைவன், நம்முடைய ஆன்மாவும் அருவமாகத்தான் இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்துல அண்டபிண்ட சராசரங்கள் எல்லா பொருள்களையும் மனிதனிடத்திலும் அருவமாக மறைந்தும் உருவமாக செயலில் வெளிப்பட்டும் உருவமாக காட்சி பொருள்களாகவும் எல்லா வடிவங்களாகவும் உயிர் பொருள் மனித வடிவங்களாகவும் எல்லாமாக உருவமாகவும் இறைவன் 3 வடிவங்களில் விளங்கி கொண்டேதான் இருக்கிறார். அதான் அருவ வடிவம், அருவுருவ வடிவம், உருவ வடிவம். அதுதான் காரணம், சூக்குமம், தூளம் என்று சொல்வார்கள். அந்த முறையிலே தான் மனிதனிடத்திலேயும் இறைவன் அருவமாக அவனுடைய சிறுநெடுத்தலத்திலே அருவமாக ஆன்ம வெளியாக இறைநிலை மனித தேகத்துல படைக்கப்பட்டுள்ளது. முதல்ல அந்த அருவ வெளி தான் தாயினுடைய கருவிலே உண்டாக்கப்படுகின்றது. அப்புறம்தான் முதல் மூளை பகுதியாகிய முகுளம், ஓபுலங்கா மெடுலா என்ற பகுதி உண்டாகிறது. அப்புறம்தான் முதுகு தண்டு எலும்புகள்லாம் வளர்ந்து அப்புறம் கை கால்கள் 10 மாதத்தில் குழந்தையாக வருவதாக காட்டப்பட்டிருக்கு. எல்லாமே அருள் விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய முன்னோர்கள் கரு உண்டாவிலிருந்து கருவுக்கு ஆதாரமான அருள் அணு நிலையிலிருந்து எல்லாத்தையும் கண்டு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால நம்முடைய நாட்டு விஞ்ஞானத்தை, அருள் விஞ்ஞானத்தை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடமாக வைத்து அதை வாழ்வியலாக கொண்டு வர வேண்டாம். அது செய்யாதனால்தான் உலகத்தில் இன்றைக்கு அறத்திற்கு மாறான மர கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால அந்த வீடு பேறு நிலையை அடைந்தவர் மாணிக்க வாசக சுவாமிகள். அவர் சிவம் எனும் சத்து சித்து ஆனந்தமாகிய இயற்கை உண்மை, இயற்கை விளக்க, இயற்கை இன்ப கடவுள்
மயமாகி, அதான் சிவமயமாகி வெட்ட வெளி இரண்டரை கலந்ததாக அவருடைய வரலாறு காட்டுகிறது. அவர் வீடு பேறு நிலையை காட்டுவராக அமைகிறார். அவருடைய மார்க்கம் அது தலைவன் தலைவி மார்க்கமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 4வதாக இன்பம். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் உலக இன்பம் அடைந்து பேரின்பமாகி அருள் பேரின்பமும் பெற்று வீடு பேறு கைலாயத்தை அடைவதாக காட்டப்பட்டுள்ளது. அவர்களுடைய வரலாறு நாம் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமான நிலைகள் எல்லாம் உலகியல்ல நிறைய மக்களுக்கு செய்தவர்களாக காட்டப்படுகின்றது. அவர் இன்பம் என்று அந்த அறம் பொருள் வீடு இன்பத்தை நிலைநாட்டியவராக, அவர் இறைவனுக்கு தோழனாக நண்பனாக வாழ்ந்தவராக காட்டப்படுகின்றது. இப்படி 4 நிலைகள், அறம் பொருள் வீடு இன்பம் என்ற நிலையிலே 4வர்களையும் நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். வேதத்துல பார்த்தீங்கன்னா வேதத்திலே 4 தான் இருக்கிறது. ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வினம் என்று சொல்லப்படுகிறது. ரிக்கு வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்னவென்றால் பிரஜானம் பிரம்மம், மெய்யறிவே கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் அறம் என்று தமிழிலே சொல்லப்படுகிறது. ரிக்கு வேதத்தினுடைய தன்மைதான் அறம் என்று தமிழிலே நான்மறை கூறுகிறது. யஜுர் வேதம் அதெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி, அதான் நானே கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவது. அது பொருள் தன்மையை காட்டுவதாக இருக்கிறது, பரம்பொருள் தன்மையை காட்டுவதாக இருக்கின்றது. அதான் அறம் பொருள். சாம வேதம் அதுதான் அதில் இருக்க மகா வாக்கியம் தத்துவமசி. அந்த தத்துவமசி தான் நம்ம தமிழ் நான்மறையில வீடு பேறு நிலையாக இருக்கின்றது. தத்துனா அது, அசி என்ற அதுவாக விளங்க, அதுவாக இருத்தல், அதான் வீடு பேறு மயமாக மகா பாடிய பாடல் அற்புதமான பாடல்கள். அதுல பாடுறார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து தீஞ்சிவை, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சிவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. திருவாசக தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருடைய ஊன் உயிர் உணர்வு எல்லாம் கலந்து உணர்வு மயமாக அருளொளி மயமாக விளங்குகிறது என்று திருவாசகத்தை பற்றி இப்படி ஒரு உலகத்தில் அது கேட்ட ஒரு வேட்ட கேட்கின்ற விலங்குகள் அதை பசியாற்றக்கூடிய பட்டால் அவைகள் இந்த பிறந்து மனிதர்களிலும் சிறந்த
பெருமான் சொல்றார், அப்படி என்றால் நான் அருள் பெறுவது பெரிய வியப்பு அல்ல என்று சொல்கிறார். எவ்வளவு திருவாசகத்தை எவ்வளவு புகழ்ந்து வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார், எவ்வளவு ருசித்து இருக்கின்றார் என்பதை இந்த உலகம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் என்றால், கீழ்ப்பறவை சாதிகள், பறவைகளிலே கீழ்ப்பறவை சாதிகள் என்று வள்ளல் பெருமான் குறிக்கின்றார். அதென்ன கீழ்ப்பறவை சாதிகள் என்றால், அதான் சண்டாளா பறவைகள், அதான் காக்கை கழுகுகள் போன்ற கொடிய பறவைகள். அந்த மாதிரி மாமிசம் இவைகளை உண்ணக்கூடிய சண்டாள பறவைகள் எல்லாம் திருவாசகத்தினுடைய பாடல்களின் ஒளி அலைகளை கேட்டாலே அவைகள் மெய்ஞான நாட்டமுடைய மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறுமா. அப்படின்னா பார்த்துக்கங்க, எவ்வளவு அருமையான மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திற்கு இதுபோல பெரும் புகழை சொல்லியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லலாம். வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் பொல்லா வேட்டமுறும் விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்று. இப்படி கீழ் மாமிசம் உண்ணக்கூடிய கொடிய வேட்டையாடி வாழக்கூடிய மிருகங்கள், இன்றைக்கு மனிதர்களே சாதுவான உயிர்களை சாகடித்து சாப்பிடுகின்றார்கள். சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள், சாதுவான உயிர்களை சாகடித்து தின்பதோ போதும் போதும் பாவம் என்றே புனித செய்வம் கொள்ளுவோம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. அதாவது சத்து நிறைந்த பாலையே தந்து காக்கும் ஆட்டினை கத்த கத்த அறுத்து நாமும் கழித்து தின்னலாகுமோ, கூவி நம்மை எழுப்பிடும் கோழி நல்ல பறவையாம் ஆவி போக அதனை நாம அறுத்து தின்னல் ஆகுமோ, தாகம் நீக்கும் நீரிலே தங்கி நிற்கும் அழுக்கினை போக்கடிக்கு மீன்களை பிடித்து தின்னல் ஆகுமோ, சாதுவான உயிர்களையே சாகடித்து தின்பதோ போதும் போதும் பாவம் என்றே புனித செய்வம் கொள்ளுவோம் என்று ஒரு அற்புதமான பாடல் இருக்கின்றது. அது மாதிரி சாதுவான உயிர்களைத்தான் இந்த கொடிய விலங்குகள், மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சாதுவான பறவைகள், சாதுவான மீன்கள், சாதுவான கால்நடைகளைத்தான் அடித்து கொன்று தினமும் கோடிக்கணக்கில் ஆடு மாடு கோழி பன்றி இந்த மாதிரி மீன்கள் ஊர்வன படப்பன நடப்பன என்று என்னென்ன இருக்கிற அத்தனை அடித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட அந்த கொடிய வேட்டையாடும் விலங்குகளும் கீழ்ப்பறவை சாதிகளும் கூட திருவாசகத்தினுடைய ஒளி அலைகளை கேட்டால் அவைகளுக்கு மெய்ஞானம் நாட்டம் அடுத்த பிறவியில மனிதனா பிறந்து மெய்ஞான நாட்டமுடைய மனிதனா பிறக்கும் என்று வள்ளல் பெருமான் திருவாசகத்திற்கு கட்டியம் கூறுகிறார். இது மாதிரி 10 பாடல்கள் வள்ளல் பெருமான் பாடி இருக்கின்றார் திருவாசகத்தை பற்றி. அதை யாருமே படித்து பார்ப்பதில் யாரும் எடுத்து சொல்வதும் கிடையாது. மாணிக்கவாசகரை பற்றி அப்படி பாடி இருக்கிறார். அதே போல ஆளுடைய நம்பிகள் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களை எல்லாம் ஒரு பதிகத்துல 10 பாடல்கள்ல பாடுறார். ஆளுடைய நம்பிகள் அருண் மாலை என்றே பாடுகின்றார். அதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இலைக்குள நீர் அழைத்து அதனில் இடங்கருற அழைத்து அதன் வாய் தலைக்குலை தலை மதலை உயிர் தழைப்ப அழைத்தருளி நின் கலைக்கும் வடகலைக்கும் முதல் கலைக்கும் ஒரு கணக்கு பொன்மலைக்கும் அணுநிலைக்கும் உரா வந்தொண்ட பெருந்தகையே என்று பாடுகிறார். ஒரு பாடல் 10 பாடல் இதில் இருக்கின்றது. இன்னும் பாடுவார், பேரூரும் பறவை மன பிணக்கர எம்பெருமானை ஊராரும் பலபுகழ ஓரிரவில் தூதன் தன்னை தேரூரும் திருவாரூர் தெருவுதோறும் நடப்பித்தாய் ஆரூர நின்பெருமை அயன்மாலும் அளப்பரியதே. ஆரூரராகிய ஆளுடைய நம்பியலுடைய பெருமை அளப்பதற்கு அரியது என்று வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல திருவாரூர் தெருதோறும் பறவையை நாச்சியாரின்
திருமணத்திற்காக அவர் பறவை நாச்சியாரின் வீட்டுக்கே போய் நின்னாராம். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளல் பெருமான் சொல்றார், அன்னைக்கே நான் பறவை நாச்சியார் வீட்டினுடைய வாசல் படி கல்லா இருந்திருந்தேன்னா இறைவன் வந்து நிற்கும் போது நான் அப்பயே முத்தி பெற்றிருப்பேனே, இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே என்று வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்துல ஆரூரனின் பெருமையை வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இப்படி வள்ளல் பெருமான் நால்வருடைய புகழை அற்புதமா பாழ்ந்தார். அதான் இந்த இலைக்குள நீர் அழைத்து என்று சொல்றார். அதுதான் வந்து அவிநாசி திருத்தலத்துல ஒரு முறை சுந்தரமூர்த்தி சாமிகள் செல்லும் பொழுது அங்கே தெருவழியா செல்லும்போது 2 வீடுகள்ல ஒரு வீட்டுல மங்கள விழாக்கள், அதாவது பூணூல் அணிதல் என்ற அந்த உபநயன விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுல அந்த வீட்டில் இருக்கவங்க அழுது சோகமாக இருப்பதாக இருக்கிறது. அதை பார்த்த சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்கிறார், இந்த வீட்டில் நல்ல விழா நடக்கிறது, அந்த வீட்டில் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். அப்பொழுதுதான் சொன்னார்கள், இந்த வீட்டு 2 பையன்களும் நண்பர்கள் அவிநாசியில இருக்கக்கூடிய அந்த குளத்தில் போய் குளிக்க சென்றார்கள் பாலகனாக இருக்கும் பொழுது. அப்பொழுது ஒரு முதலை வந்து அந்த வீட்டு பையனை விழுங்கி சென்று விட்டது. இந்த பையனுக்கு இப்பொழுது 7 வயது ஆகிறது. உபநயனம் செய்கிறார்கள். எங்கே நம்ம பையனும் இருந்தால் அவனுக்கும் வந்து உபநயனம் செய்திருப்போமே, இல்லையே என்று அந்த பையனை நினைத்து அவர்கள் ஏங்கி அழுகின்றார்கள் என்று சொன்னார். அப்படியா என்று கேட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள், வாருங்கள் அந்த குளத்துக்கு செல்வோம் என்று எல்லாரையும் அழைத்து சென்றாராம். அங்கே போனால் குளம் மட்டும்தான் இருக்கு, குளத்துல தண்ணி இல்லை, முதலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனே சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடல் பாடினார், தேவாரம் பாடினார். பாடிய சிறிது நேரத்தில் குளத்துல தண்ணி வந்தது. தண்ணி வந்ததோடு முதலையும் வந்தது. அந்த முதலை வந்து வாயை பிளந்து அந்த முதலை வாய்க்குள்ளிருந்து அந்த பையனும் வெளியே வந்து விட்டான். அதே 7 வயதோட வர்றான். அவனை அழைத்து கொண்டு அவர் வீட்டில் விட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அதான் ஞானியினுடைய தன்மை. அவர்களுக்கு அந்த திருவுள்ளம் பற்றி விட்டால் உடனே இறைவனுடைய அருளால் அற்புதங்கள் விளைந்து விடும். அப்படி அந்த அந்த பெருமையைத்தான், அந்த பெருமை வந்து எந்த வடகலைக்கும் எந்த இதுக்குமே கிடையாது என்று இந்த பாடல்ல வள்ளல் பெருமான் பாடுறார். இலைக்குள நீர் அழைத்து அதனில் இடங்கர்னா முதலை, இடங்கர் உற அழைத்து அதன் வாய் தழைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப அழைப்பித்தருளிய நின் கலைக்கும் வடகலைக்கும் என் முதற் கலைக்கும் ஒரு கணக்கு உயர் பொன் மலைக்கும் அணு நிலைக்கும் உரா வந்தொண்ட பெருந்தகையே என்று சொல்றாரு. இந்த மாதிரி செய்யக்கூடிய அருள் அற்புதம் வந்து மற்ற வடகலைக்கோ தென்கலைக்கோ மற்ற சமயங்களுக்கோ மற்ற இதுகளுக்கோ மற்ற எந்த இதுகளுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருந்தகை உடையவர் வன்தொண்டராகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியினுடைய பெருமை என்று வள்ளல் பெருமான் பாடுறார். அதனால இந்த மாதிரி அப்படி மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆகிய 4வரையும் பாடிய வள்ளல் பெருமான் திருஞான சம்பந்தரையும் பாடுறார். அவருக்கு குருவாகவே திருஞான சம்பந்தர் அருளி செய்ததாக பாடுகின்றார். உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கு அருள் அனுபவம் உறும், அச்செயரின் நல் அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உறும் என்றாய் பயிலும் 3 ஆண்டில் சிவைதரு ஞானப்பால் மகிழ்ந்துண்டு மெய்நெறியாம் பயிர் தளைந்து உற வைத்தருளிய ஞான பந்தன் என்று ஓங்கு சர்க்குருவே. ஞான சம்பந்தர் குருவாக எழுந்தருளி வள்ளல் பெருமானுக்கு உபதேசித்தாராம். அப்பா, உயிர் அனுபவம் பெற்றால் அருள் அனுபவம் கிடைக்கும், அருள் அனுபவம் பெற்றால் சுத்த சிவ அனுபவம் கிடைக்கும், அதனால இதை கடைபிடி என்று அவருக்கு அருளியதாக இந்த பாடல்ல சொல்றார். உயிர் அனுபவம் என்றால் ஜீவகாருண்யம். உயிர்களுக்கு இறங்கி எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவித்து நடத்துவது. அதற்கு அடையாளமாக முதல்ல உணவு அளிப்பதிலிருந்து உயிர் கொலை செய்யாது, புலால் உண்ணாது, மது அருந்தாது, சுத்த நெறியை கடைபிடித்து 6 உயிர்களுக்கு அன்பு பணி செய்து கொண்டு வந்தோமானால் அருள் கிடைக்கும். அந்த அருள் துணையால்
சுத்த சிவானுவமாகிய கடவுள் பேறு கிடைக்கும், பேரின்ப வீடு பேறு கிடைக்கும், வீடு பேறு நிலையிலிருந்து பேரின்ப வாழ்வு வாழலாம் என்று ஞான சம்பந்த பெருமான் வள்ளல் பெருமானுக்கு உபதேசித்ததாக இந்த 10 பாடல்களை இதை விதவிதமாக எடுத்து சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். அதனால அப்படி ஞான சம்பந்த என்றோங்கும் என் சர்க்குருவே என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். ஞான சம்பந்தரை பற்றி குருவாகவே பாடியிருக்கின்றார். அதுபோல திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றியும் அற்புதமாக பாடுறார். தேவரெல்லாம் தொழும் தலைமை தேவர் பாதத்து திருமலரை முடிக்கணைந்து திகழ்ந்து நின்ற நாவரசே, நான்முகனும் விரும்பும் ஞான நாயகனே, நல்லவர்க்கு நண்பனே, எம் பாவமெல்லாம் அகற்றி அருள் பான்மை நல்கும் பண்புடைய பெருமானே, பணிந்து நின்பால் மேவ விருப்புறும் அடியர்க்கு அன்பு செய்ய வேண்டினேன், அவ்வகை நீ விதித்திடாயே என்று திருநாவுக்கரசு சுவாமிகளை வள்ளல் பெருமான் வேண்டிக் கொள்ள. தேவர்கள்லாம் தலை வணங்கக்கூடிய பெரிய அடியவராக, தொண்டிலே சிறந்தவராக திகழ்ந்தவரே, அந்த பிரம்மா விஷ்ணு போன்றவரெல்லாம் தேவர்கள் வணங்கக்கூடிய திருவடிகளை உடைய சிவபெருமானுடைய திருவடியை தலையில் சூடியவரே, அப்படிப்பட்ட பெருமானே, நாவுக்கு அரசரே, உங்களுடைய திருவடி எனக்கு கிடைக்க வேண்டும், உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பாடல்ல பாடுகிறார். இப்படி நால்வரை பற்றி 10 பாடல்கள் 40 பாடல்கள் பாடி இருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான். அப்படி நால்வர்களை போற்றிய வள்ளல் பெருமான் தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன், இந்த ஏழை படும்பாடு உனக்கு திருவுள சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது கர்மந்தானோ, மாலைமணி பொது நடஞ்சை வல்லால் யான் உனக்கு மகனலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ, கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் இன் அருளொளியை கொடுத்தருள் இப்பொழுது என்று சொல்றார். அப்படி வழி வழியாக வாழையடி வாழையாக வந்த அருளாளர்களை போற்றி அவர்களுடைய அருளை பெற்று அதன் மூலமாக சுத்த சிவானுபூதியை கடவுள்மயமாகி வாழக்கூடிய சுத்த சன்மார்க்க சுத்த பிரணவ ஞான தேக சித்தியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் நம்முடைய கற்பூர மணங்கமலும் சுத்த தேகத்தோடும் பிரணவ தேகத்தோடும் ஞான தேகத்தோடும் வாழ்ந்து கொண்டே சுத்த சன்மார்க்கத்தை அருளாட்சியை இந்த உலகமெல்லாம் செலுத்தி கொண்டு இருக்கின்றார் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் என்பது இந்த உலகம் இன்னும் அறியாது இருக்கின்றது. அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய பாடல்களை எடுத்து அப்போது நாம் எடுத்து காட்டி கொண்டே வருகின்றோம். ஆகையினால இப்படி நால்வர்களை பற்றி சொல்லும் பொழுது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர் பார்த்தீங்கன்னா 81 வயதுல சித்தி பெறுகின்றார். அதான் திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல நள்ளிரவிலே அவர் இரவினால் ஆட்கொள்ளப்படுகின்றார். அவர் 81 வயசு. அப்படியே பாருங்க, அப்படியே திருமணம்னா 18 வயது. 18 வயதில் அருள் பெற்றது யாருன்னா அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 18 வயதுல கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிஞ்சைக்களம் என்ற திருத்தலத்துல வெள்ளை யானை மீது ஏறி கைலாயம் அடைந்ததாக காட்டப்படுகிறது. அவரோடு வெள்ளை குதிரையில சேரமான் பெருமாள் நாயனாரும் சென்று கையிலேயே அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. இவர் 81 வயசு. 81 வயசு எப்படி திருப்பி போட்டா 18 வயசு. 81 வயசுல திருநாவுக்கரசு சுவாமிகள் முத்தி பெறுகின்றார்கள். கும்பகோணத்துக்கு அருகில இருக்கக்கூடிய திருப்புகலூர் என்ற திருத்தலத்துல, சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அது. வைகாசி அந்த சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துல அவர் அந்த சித்தியை பெறுகின்றார். அதான் பாருங்க, அடுத்து வைகாசி மாதத்துல சித்தி பெற்றவர் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள். திருஞான சம்பந்தர் வைகாசி மாதத்துல தான் சித்தி பெறுகின்றார். அவர் நல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 மைல்ல இருக்கக்கூடிய ஆச்சாள்புரம், இப்பொழுது ஆச்சாள்புரம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் பெருமண நல்லூர் என்று சொல்வார்கள். அதை நல்லூர் பெருமணம் என்றும் சொல்வார்கள். அந்த பெருமண நல்லூர்ல ஞானசம்பந்த பெருமானும் அந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய
அந்த ஒரு நல் நாளில் அந்த திருமணம் செய்யும் பொழுது திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே கைலாய 2.5 ஜோதியில் கலந்து போய் விடுகின்றார்கள். எப்படி பாருங்க, திருநாவுக்கரசு சாமிகள் 81 வயதில், திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் 16 வயதில், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18, திருஞான சம்பந்த சுவாமிகள் 16 வயதில் அந்த நிலையை பெறுகின்றார். அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா 3 வயதில் ஞானப்பால் உண்கின்றார். அதான் 3ஆம் பிறையினுடைய தத்துவம். சிவபெருமான் 3ஆம் பிறையை சூடிய தத்துவமும் ஞான சம்பந்தர் 3வது வயதில் ஞானப்பால் உண்டதும் அந்த அருள் அனுபவத்தை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. அந்த 3 என்பதுதான் ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் கடந்த பொழுது இறைவனுடைய அருள் அமுதம் கிடைக்கிறது. அந்த இறைவனுடைய அருள் சக்தியாகிய இறைவன் ஏதோ ஆணோ பெண்ணாக இருக்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. எல்லா வடிவமும் அவருடைய வடிவம்தான், எல்லா செயல்களும் அவருடைய செயல்தான். ஆகையினால சர்க்கரையும் அதனுடைய இனிப்பும் போல இறைவனும் அவருடைய அருளும் இருக்கின்றது. அதனால அப்படி இறைவனுடைய அந்த அருள் அமுதத்தை உண்டவர் திருஞான சம்பந்த பெருமான். 3 வயது என்பது, அந்த 3 என்பது ஆணவம், மாயை, கண்மம் யார் கடக்கின்றார்களோ அவர்களும் இன்றைக்கே இறைவனுடைய அருள் அமுதத்தை உண்டு இறைவனுடைய அருள் பேரின்பத்தை பெற்று வாழலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மறைபொருள். புராணங்கள், இதிகாசங்கள், பெரியோர்களுடைய வரலாற்றில் கூட இந்த மாதிரி உண்மையை மறைத்து தான் கதை பின்னப்பட்டு இருக்கிற 18 புராணங்களும் சரி, அடியார்களுடைய வரலாறுகளும் அவற்றில் இப்படியான தத்துவ உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இதை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். ஆகையினால திருஞான சம்பந்த பெருமான் அந்த 16 வயதுல அவர் முக்தி பெறுகின்றார். வைகாசி மாதம் அந்த 2வது சித்திரைக்கு அடுத்து வைகாசி மாதத்துல மூல நட்சத்திரம் அன்று அந்த 16 வயதுல பெருமண நல்லூர் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்துல தான் இறைவனோடு அத்துவிதமாக கலந்து அந்த ஜோதியில கலந்து அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லா பேருமே கலந்து போயிடுறாங்க. ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம அப்படியே ஜோதியில கலந்துடுறாங்க. அதான் பெரிய வியப்பு. இதையும் வள்ளல் பெருமான் இன்னொரு பாடல்ல வச்சு பாடுறார். என்ன பாடுறாருன்னா, ஞான சம்பந்த பெருமானே, உங்களுடைய கல்யாண கூட்டத்துல நான் ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு அன்னைக்கு நின்றுருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, அன்னைக்கே நானும் ஜீவஜோதியில கலந்திருப்பேனே என்று அந்த இறைவன் மீது, அருளின் மீது வைத்த உருக்கத்தின் பக்தியின் காரணமாக பாடுகிறார். அதை எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி அருளாளர்களை போற்றியவர் வள்ளல் பெருமான். அப்படி சித்திர மாசம் சதய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் 81வது வயதுல முத்தியை பெறுகின்றார்கள் திருப்புகலூர் என்ற திருத்தலத்துல. அதே போல வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்று திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய 16 வயதுல பெருமண நல்லூர்ல அவர் அந்த ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்துல அவர் கல்யாணத்தன்று சிவஜோதியில கலந்து போய் அத்தனை பேர் அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம சிவஜோதியில கலந்து விடுகின்றார்கள். அடுத்தபடியாக ஆனி மாசம், அதான் அந்த நால்வருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்று நால்வருடைய முத்தி பேரும் வரிசையா வருது. ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்று மாணிக்க வாசகர், அதான் இந்த மாதம், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆனி திருமஞ்சனம் தில்லையில நடந்தது. திருமஞ்சன தேரோட்டம்லாம் காட்டினாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்றைக்கு மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய 32வது வயதுல இறைவனோடு 2.5 கலக்கின்றார். அதான் அவர் முத்தி பெற்ற நட்சத்திரம் ஆனி மகம். அதான் மாணிக்க வாசகர் 32வது வயதுல முத்தி பெற்றதாக நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது. அப்படி சித்திரை, வைகாசி, ஆனி மாணிக்க வாசகர் சிவமே வடிவாக இருந்தவர் என்று சொல்வார்கள். சிவானுபவமே
சிவன் வேறு அல்ல, மாணிக்கவாசர் வேறு அல்ல என்பது. அதனால்தான் அவர் திருப்பெருந்துறை என்ற அந்த திருத்தலத்தை, அதான் ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை மாணிக்கவாசர் பெருமான் உருவாக்கியது. அவர் அன்றைக்கு ஒரு மூலஸ்தானம் மட்டும் உண்டாக்கினார். அருவமாக ஆவுடை மட்டும் அமைத்து இறைவன் நம்முடைய ஆன்மாவில் அருவமாக விளங்குகிறார் என்பதை காட்டுவதற்காக புறத்திலே அப்படியே காட்டி வைத்தார். புறத்தில் இருக்க கோயிலெல்லாம் மனித தேகத்தில் இருக்கக்கூடிய அனுபவ கோயிலாகத்தான் இருக்கின்றது. அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. புறம் வேறு அகம் வேறு அல்ல. நம்முடைய ஞானிகள் எல்லாருமே அகத்தில் பெற்ற அனுபவத்தை தான் புறத்தில் கோயிலாக காட்டி அதெல்லாம் மாதிரியாக அமைத்து அதை பார்த்து நம்முடைய அகத்தில் இறை அனுபவத்தை பெற வேண்டும். அதுதான் குறிக்கோள். அது இல்லாமல் புறத்திலேயே அகத்தையே தெரிந்து கொள்ளாமல் புறத்திலேயே பாடிட்டு ஆடிட்டு ஆட்டம் போட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாருமே இதுவரைக்கும் முத்தி பேறு பெற்றவர்கள் வழி வழியா இப்போ சிவனடியார்கள் நிறைய பேர் வர்றாங்க. யாராவது முத்தி பேறு அடைகிறார்களா என்றால் ஒருத்தருமே இல்லை. ஏன்னா அக அனுபவத்தை அகத்தையே தீண்டுவதில்லை. உருவமத்திய நாட்டம் உடையவர்களாய் சிந்தித்து சிந்தித்து உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம வெளியாகி, அதான் திருப்பெருந்துறை, அதான் சித்தம்பர ரகசியம், அதான் நல்லூர் பெருமணம், அதுதான் ஆச்சால்புரம், அதுதான் திருவிஞ்சை களம், அதுதான் கைலாயம், அதுதான் வைகுண்டம், அதுதான் பரலோகம், அதுதான் சொர்க்கலோகம். மனிதனுடைய சிறநடுத்தலத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல உருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அருவ வெளி இருக்கிற, அதுதான் நம்ம ஆன்மா. அருவம் தான் நம்முடைய உண்மை வடிவம். அதுதான் அதுல இறைவன் அருள் ஒளியாக இருக்கின்றார். சிவஜோதியாக, சச்சிதானந்த ஜோதியாக, அருட்பெருஞ்சோதியாக, அடிமுடி காண ஒண்ணாத அழல் ஒளியாக, கந்தளி ஜோதியாக விளங்குகிறார். இது அண்ணாமலை ஜோதியாக, அதான் அண்ணாக்கு மேல விளங்குறது அண்ணாமலை ஜோதி. அண்ணாமலை திருத்தலமும் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் இந்த மாதிரி உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அரும்பாடுபட்டார்கள். இப்படி சமயங்கள்ல இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம், கோயிலினுடைய உண்மையெல்லாம் தெரியாம புறத்துல மட்டும் விழா கொண்டாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு போயிடுறாங்களே. அக உண்மை அறிந்து இறை அனுபவத்தை, சுத்த சிவானுபூதியை பெற்று இந்த உலகத்துல சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞானதை அழிந்து படக்கூடிய தூள உடம்பை, மலஜல சேர்ந்த உடம்பை கற்பூர மனங்கமனம் சுத்த தேகமாகவும், உருவமாகிய அறிவு உணர்வாகிய அந்த சூக்கும தேகத்தை, அறிவு உணர்வை பிரணவ தேகமாகவும், அருவமாக விளங்கக்கூடிய அழியாத அந்த ஆன்மாவை ஞான தேகமாகவும் பெற்றுக்கொண்டு எப்போதும் இறைவனை போல வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்றார். அப்படிப்பட்ட பேரை தான் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதான் ஆயிரக்கணக்கான பாடல்கள்ல திருவருட்பால பதிவு செய்திருக்கின்றார். இதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால கோயில் வழிபாடு, மற்ற சமய வழிபாடு, அந்த வழிபாடு, இந்த வழிபாடு, எந்த வழிபாடா இருந்தாலும் ஏதோ உலகத்துல அற்ப பிரயோஜனங்களை அடைவதற்காக செய்யப்பட்டது மட்டும் கிடையாது. அற்ப பிரயோஜனங்களும் கிடைக்கும். வாழ்வுக்கு தேவையான இடம், பொருள், ஏவல், வாழ்க்கை வசதிகளும் கிடைக்கும். அது மட்டும் போதுமா? அவையெல்லாம் நிலையற்று போய்விடுகின்றன அல்லவா? மனிதனுக்கு அடிக்கடி பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை. எப்போ எந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் அவனை பிடிச்சி இந்த 5 இதும் பிடிச்சி ஆட்டி, குடுமையை பிடிச்சி ஆட்டின மாதிரி ஆட்டி போடுது. அவன் பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியோ அதிகாரமோ பெரும் பொருள் செல்வங்களோ மற்ற ஆள் படை அணி என்னென்ன வச்சிருக்கான், அறிவியல் விஞ்ஞான கருவிகளோ என்ன வச்சிருந்தா அவனை இந்த பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துகள், பேராபத்துகள், மரண வாதனை தவிர்க்க யாரால முடிகிறதா? ஏன் முடியவில்லை? ஒவ்வொரு மனிதனும் அருள் துணையை பெறுவதில்லை. அகங்கார சொருவிகளால், ஆணவம், மாயை, கண்மம் என்ற மும்மலங்களால் ஆடி திளைத்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்கு வள்ளல் பெருமான் இந்த உண்மையை எடுத்து காட்டுகின்றார். அதை எல்லோரும் தெரிந்து கொண்டு ஆணவ, மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களை அருள்மயமாக, அதான் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொள்வது. அதான் ஆணவம் தான் பிரணவ தேகமாக மாறுகிறது. ஆன்மாதான் ஞான தேகமாக மாறுகிறது. தூள தேக உடம்பு தான் சுத்த தேகமாக கற்பூர மனங்கமன உடம்பாக மாறிவிடக்கூடியது. அதான் அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர் என்று வள்ளல் பெருமான் சொல்றார்.
மனிதர்களே, அழியுடன் இந்த உடம்பு அழியக்கூடியது தான். ஆனால் அழியக்கூடிய இந்த உடம்பை அழியாத உடம்பாக ஆக்கி கொண்டு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் அதை இறைவனுடைய அருளால் பெற்றிருக்கிறேன், ஜீவகாருண்யத்தால் பெற்றிருக்கின்றேன். நீங்களும் ஜீவகாருண்யம் செய்து நல்லொழுக்கத்தை கடைபிடித்து, சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடித்து, தயவு நெறியை கடைபிடித்து பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைக்கின்றார். அதற்காகத்தான் இந்த நால்வராதிகளையும் வைத்து நாம் இந்த செய்திகளை கொடுக்கின்றோம். இந்த செய்திகள் எல்லாம் எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அப்பெருமகான் வள்ளல் பெருமானையே குருவாக கொண்டு வாழ்ந்த ஒப்பற்ற தயவாளர், சுத்த சன்மார்க்க தயவாளர். அவர்கள் ஆயிரம் நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு நூல் தான் நால்வராகி நல்லருள் ஜோதி என்று. நால்வர்களை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை விரிவாக எழுதி வெளியிட்டு இருக்கின்றார். அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. நால்வராகிய நல் அருள் ஜோதி. அது தயவு ஞான களஞ்சியம் என்ற பெரு நூலில் 8 நூல்கள் மொத்தமாக அமைத்து சன்மார்க்க அன்பர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல இந்த நூல் இருக்கிறது. தனியாகவும் வெளியாகி இருக்கிறது. நால்வராகிய நல்ல அருள் ஜோதி என்று சொல்லப்படுகின்றது. அதிலே நால்வருடைய பற்றிய தத்துவ குறிப்புகள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டப்பட்டு இருக்கிறது. ஆகையினால அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு உண்மையான நால்வர்கள் பெற்ற 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் மற்ற எத்தனை அடியார்கள், சித்தர்கள், முத்தர்கள் பெற்ற பேரின்ப அனுபவத்தை மனிதன் கற்பனையாக கேட்டுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு அல்ப பிழைத்து விட்டு போய்விடக்கூடாது. உண்மையிலே அவர்கள் பெற்றிருந்த அந்த உண்மை அனுபவத்தை தெரிந்து உணர்ந்து பற்றி அனுபவத்தை பெற்று இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க தயவு நெறியை, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு நெறியை இந்த உலகத்துக்கு அளித்தார்கள். வள்ளலாருடைய நெறியெல்லாம் ஜாதி, சமயம், மதம், இனம், மொழி, நாடு, அண்டம் எல்லாத்தையும் கடந்தது வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க தயவு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நெறி. இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட பொதுவான நெறியை இந்த உலகத்திற்கு அளித்தவர் இந்த பாரத புண்ணிய பெருநாட்டில் தென் தமிழகத்தில் பிறந்த நமது சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அனைத்து வேற்றுமைகளையும் களைந்து விட்டவர். அனைத்து வேற்றுமைகளையும் அடித்து நொறுக்கிய சாகா கலையை பெற்ற அற்புத சித்தராக வள்ளல் பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு சுவாமியார் அவர்கள் திருமுனைப்பாடி நன்னாடு என்று சொல்லக்கூடிய திருவாமூர், அதான் விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாமூர், திருவெண்ணை நல்லூர், திருநாவலூர் அந்த பக்கம்தான் திருவாமூர் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த திருவாமூரில் தான் புகழனார் என்ற புண்ணிய புருஷருக்கும் மாதினியார் என்ற நல்லாளுக்கும் குழந்தையாக அவதரித்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். 2வது குழந்தையாக வர்றார். குழந்தையாக அவருடைய அக்காள் திலகவதியார் அவதரிக்கின்றார். அவர்கள் தாய் தந்தையர் இட்ட பெயர் அவருடைய அக்காவுக்கு திலகவதியார் என்று பெயர். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு மருள் நீக்கியார் என்ற பெயர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மருள்னா மயக்கத்தை எல்லாம் நீக்கியவர் என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் பாருங்க, அவர் சைவத்திலே சிறந்தவர்களாக விளங்கிய காலத்திலும் அவர் திடீரென்று சமண மதத்தை தழுவி விடுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள். சமண மதத்தை தழுவினா அவருக்கு தர்மசேனர் என்று பெயர் வைத்து அவரை பெரிய ஆளாக ஆக்கி விடுறார்கள். அப்பொழுது அவருடைய அக்கா ஆளாகிய திலகவதியார் தன்னுடைய தம்பி இப்படி மத மாற்றத்துக்கு ஆளாகிவிட்டானே என்று வருந்தி இறைவனிடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வந்தார்கள். அதனால் இறைவன் என்ன செய்தார், மருள் நீக்கியார் என்ற அந்த தர்மசேனருக்கு சூளை நோய், அதாவது குன்ம வயிற்று வலியை உண்டாக்கினார். அந்த குன்ம வயிற்று வலியினால் தாங்க முடியாது தவித்து கொண்டு அந்த தர்மசேனர் என்று சொல்ல சமண மதத்தில் இருக்கக்கூடிய தந்திர மந்திரங்கள், பெரியோர்கள்
அதில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே ஏதோ செய்து பார்த்தார்கள். அந்த சூளை நோயை நீக்கவே முடியல. கடைசியில் தன்னுடைய அக்காலிடம் தேடி வருகின்றார். அதான் சூளை நோய் என்பது வயிறு, அதான் மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே இருக்கக்கூடிய நிலை. வயிற்று கீழே வயிற்றிலே இருக்கக்கூடிய நிலை தாழ்ந்த நிலையாக இருக்கின்றது. திலகவதியார் என்பது புருவ மத்திய ஸ்தானத்தை குறிப்பதாக இருக்கிறது. அதனால்தான் கீழ்நிலையில் உழன்று கொண்டிருந்த நெறியை விட்டு தர்மசேனர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் மேல்நிலைக்கு ஏறுகிற இதயஸ்தானத்தை கடந்து கண்டத்தை கடந்து புருவ மத்திய நாட்டத்திற்கு வருகின்ற அதான் திலகவதியார் என்ற அக்காலை தேடி அக்காலிடத்திலே அழுது புரண்டு எனக்கு கொடிய நோயினால் நான் அவஸ்தைப்படுகிறேன், எனக்கு இந்த நோயை நீக்குவதற்கு சிவபெருமானின் சொல்லி எனக்கு அருள் வாங்கி கொடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார். அதான் கீழ்நிலையை விட்டு மனிதன் புருவ மத்திய ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்ற தத்துவ உண்மை அவருடைய வரலாற்றில் மறைபொருளாக பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுடைய சுவாமி சரவணானந்த குருமகான் செப்புகின்றார். அதனால தான் வயிற்றிலே அந்த வயிற்று வலி, உடல் நோயினால் துன்பப்படுவது, உலக சுகபோகங்கள் எல்லாம் கடைசியில் நோயிலே போய் முடிந்துவிடும், துன்பத்தில் போய் முடிந்துவிடும், விபத்தில் போய் முடிந்துவிடும், அல்லது மரணத்தில் போய் முடிந்து விடுவதாக இருக்கிறது. அவைகளை நீக்கி கொள்ள வேண்டுமென்றால் மனிதன் தன்னுடைய இந்த மனித தேகத்தில் இருக்கும் பொழுதே புருவ மத்திய நாட்டத்தை பெற வேண்டும். அதனால்தான் திலகவதியார் என்ற பெயர் அவருடைய அக்காளுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதனால்தான் புருவ மத்திய ஆகிய திலகவதியாரிடம் திருநாவுக்கர சுவாமிகள் வேண்டிக் கொள்ளவும், அப்போலாம் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவ ஆலயத்திற்கு, பன்ருட்டியிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அவரை அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று சிவனிடம் முறையீடு செய்கின்றார். திருநாவுக்கர சுவாமிகளும் பாடுகின்றார். பாடிய பிறகு அவர்களுக்கு சூளை நீங்கி விடுகின்றது. அதுதான் அந்த புருவ மத்திய நாட்டம் ஏற்படும் போது உடல் குறைகளெல்லாம் தீர்ந்துவிடும், உடல் நோய்களெல்லாம் நீங்கிவிடும். அதனால்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்றார்? கீழ்நிலையில கிடந்து புற வழிபாடு, புறநிலை வழிபாடு, கீழ் ஆதாரங்களில் வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டாம். மனதை புருவ மத்தியில் நேரடியாக வைத்து அங்கே உள்ளொளியாக இறைவன் இருப்பதை பாவனை செய்யுங்கள். ஒரு விளக்கு சுடர் ஒளியாக விளங்குவதா பாவனை செய்து பாவனையற்று அதுவாகவே விளங்கி விடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லா உண்மையும், அதுதான் நெற்றிக்கண் திறப்பது என்று வள்ளல் பெருமான் உபதேசம் கொடுக்கின்றார். இதையே தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருமூல தேவநாயனாரும் பல பாடல்கள்ல எடுத்து காட்டி இருக்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம நெருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று சொல்றார். நெற்றிக்கு நேரம் புருவ மத்தியில மனசை வச்சு அங்க ஒரு ஒளி தெரிவதாக அப்படி உத்து பாருங்கப்பா, உங்களுக்கு எல்லா உண்மையும் விளங்கும். எல்லா பற்றுக்கும், உலகப்பற்றுக்கும் அதுதான் காரணம். அருள் பற்றாக, உலகப்பற்றை அருள் பற்றாக மாற்றி தருவது அதுதான். பற்றுக்கு பற்றாய், அதான் 2 பற்று, அதில் ஒரு பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம். பரமன்னா இறைவன் இருக்கக்கூடிய இருந்திடம். சிற்றம்பலம் அதுதான் சிறிய வெளி, ஆன்ம வெளி. சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று சொல்றார். இதை விட எளிமையாக உலகத்துல ஞானத்தை யாருமே கொடுக்க முடியாது. அப்படி திருமூல தேவநாயகர் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம். ஆகையினால எல்லோருமே அந்த திலகவதியார் என்று சொல்லக்கூடிய புருவ மத்திய நாட்டை, அதனாலதான் திலகம் வைக்கிறோம். புருவ மத்தியில் எல்லாருமே சந்தனம், பொட்டு, விபூதி அணிதல், 3 நாமம் இடுதல், இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம்? அந்த நெற்றியை நோக்கி சலாம் செய்கிறோம், தலைக்கு முக்காடு இட்டு கொள்கிறோம், அல்லது குல்லா போடுறோம், கிரீடம் வைத்துக் கொள்கிறோம், தலைப்பாகை அணிந்து கொள்கிறோம், முதல் மரியாதை என்று உருமா கட்டுகிறார்கள். எல்லாமே நம்ம அந்த கால பழக்க வழக்கத்தில் இருக்கின்றது. எதற்காகன்னா தலை நடுவிலே தான் தலைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அந்த தலைவனோடு சார்ந்திருந்து வாழ வேண்டும்
என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி திலகவதியாருடைய அருளாள அந்த அவருடைய வரலாற்று கதையில புறத்திலும் அகத்திலே அருள் அனுபவமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதான் திருமுனைப்பாடி நாடு என்றால் திருமுனை என்பது நம்ம புருவ மத்திய முனைதான். அதைத்தான் திருமுனைப்பாடி நாடு என்று சொன்னார்கள். திரு ஆமூர் அதான் அருட்ஜோதி அரசர் விளங்கக்கூடிய மெய்யறிவு பீடம். அதான் திரு ஆமூர். எல்லாமே நடக்கக்கூடிய, எல்லாம் செயல்கூட்டக்கூடிய திருத்தலம். அதான் திரு ஆமூர் என்று சொல்லப்படுகிறது. அதான் சுழுமுனா நாடி விளங்கக்கூடிய இடம்தான் திருமுனா நாடி, திருவாமூர் மெய்யறிவு பீடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய சுழிமுனை தானத்தில் திருவென்னும் அருள் ஜோதி சக்தி குடிகொண்டுள்ளதால் இந்த நற்சுழிமுனா பீடமே திருமுனைப்பாடி நாடு என சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அன்றையும் இப்பீடத்தின் மீதுள்ள திருவாகிய நம் பதியாகிய சிவமாகிய சச்சிதானந்த பதியே திரு ஆம் என்று உணர வேண்டும். எனவே நமது மெய்யறிவு பீடமும் அதன் மீதுள்ள பரஞ்சோதியாகிய அருட்பெருஞ்சோதியாகிய சுத்த சிவஜோதி நிலையுமே திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லப்படுகின்றது. அதான் புருவ மத்திய முனை தான் திருமுனை என்று சொல்லப்படுகிறது. அதில் விளங்கும் திருவாமூர் குறிக்கப்பட்டது. அங்கேதான் திரு ஆமூர், அதான் திரு ஓம் ஊர் என்றும் சொல்லலாம். அதனால் அப்படி அந்த கதையில வரக்கூடிய ஊர் பேரு, அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாருமே அந்த அருள் அனுபவத்தை குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. புகழனார் என்பது ஜீவாத்மா. திருநாவுக்கர சாமிகளுடைய தந்தையார் பெயர் புகழனார். புகழனார் என்பது ஜீவாத்மாவை குறிக்கின்றது. மாதினியார் என்பது பரமாத்மாவை குறிக்கப்படுகின்றது. நாம் புருவ மத்தியிலிருந்து அகநோக்கி பரமாத்மனில் அத்வைத பாவனை செய்யும் பொழுது முதலில் நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. இது ஜீவாத்மனாகிய புகழனார் பரமாத்மனாகிய மாதினியாரை கூடி திலகவதியாம் திலகம் திகழ் நலாட பீடமாகிய புருவ மத்திய ஞான விழிப்பு சக்தியை முதற்கண் பெற்றதாம் என்க. இம்மனோன்மணியாம் ஞானக்கண் திறக்கப்பட பின் மாயா பிரபஞ்ச மயக்க அறிவாகிய மருள் நீக்கும் சக்தி. அதனாலதான் திருநாவுக்கர சாமிகளுக்கு மருள் நீக்கியார் என்ற பெயர் வைக்கப்பட்டது. மருள் நீக்கும் சக்தி தோன்றுகிறது, அதான் மருள் நீக்கப்படுது. இம்மருள் நீக்கும் சக்தியை மருள் நீக்கியாராக திலகவதியாருக்கு பின்பாக பிறந்ததாக அந்த சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்திலே வர்ணிக்கப்பட்டுள்ளது. மேற்படி ஞான விழிப்பு சக்தியும் மருள் நீக்கமும் நமக்கு பக்குவ காலத்தில் அனுபவப்படக்கூடியது. இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இப்படி உண்டாகக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதைத்தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாற்றிலே வைத்து அந்த வரலாறு அமைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையும் அதுபோலவே அமைந்திருக்கிறது இயற்கையாகவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால சாதனா தொடக்கத்தில் கேவல சகலம் என்னும் நினைப்பு மறப்பும் தோன்றும். மறதி காரணமாக ஜீவாத்மனாகிய நமது உண்மை வடிவம் பரமாத்மனாகிய நம்முடைய தலைவனுடைய வடிவம் ஒழிகின்றன. இது புகழனாரும் மாதினியாரும் மறைந்ததாக கூறப்பட்டது. அப்போது பிரபஞ்சமாகிய கலிக்கு பகை என்னும் கடவுள் சக்தியை புணர இருந்த ஞான விழிப்பு சக்தியும் அதன் நிலையில் இன்று கேவலப்பட்டு மறைய நேருகின்றது. ஆனால் புற உணர்ச்சியாகிய சகல அவத்தை வெளிப்பட்டு சுழன்றுகிறது. மருள் நீக்க சக்தியும் போதம் மேலிட்டு அவஸ்தைப்படுகின்றது. இவை முற்றும் திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் தம் பெற்றோர் மாண்ட காலத்தில் அடைந்த துக்க நிலையாக சேக்கிழார் புராணத்தில் வர்ணிக்கப்படுகின்றன. மருள் நீக்கியார் போத மேலிட்டால் உலகிடை சமண இருளாம் அஞ்ஞான நூல் பலவும் கற்று தர்மசேனராக விளங்கினார். ஆனால் பிறவி பெரும்பெணியாம் தீரா சூளைக்கு சமண இருள் மார்க்கத்தில் ஒரு மருத்துவ பண்டிதரும் நம் மருள் நீக்கியாருக்கு சுகம் தர முடியவில்லை. பின்பு அப்பிணி தீர்க்கும் அருள் மருந்து அருட்பெருஞ்சோதி மருந்து
சுத்த சிவ மருந்து ஆகிய சச்சிதானந்த மருந்து ஞான விழிப்பு சக்தியாம் அவருடைய திலகவதியினால் வழங்கப்பட்டது. அவ்வருள் மருந்தெனும் நம் அறிவு மன்றத்துள் வளர் அருட்ஜோதியாம் வெந்நீற்றை ஏற்று அணிந்து, அதான் திருநீர் அணிவது, நெற்றியில வயிற்றிலையும் திருநீர் அணிவது, அப்படி உடம்பு முழுவதும் திருநீர் அணிந்து கொள்வது. அருள் ஜோதி வெந்நீற்றை ஏற்று அணிந்து சுத்தராயினார் நம்முடைய மருள் நீக்கியார். அருள் அரசராய் நாவுக்கரசராய் விளங்கினார். இவ் அருள் நிலையை கண்ணுற்று தன் உண்மை விளக்கமாகிய தயா ஒழுக்கம் என்னும் தேவார பதிகம் பல பாடினார். அருள் ஒளியில் கலந்து சுத்த நிலையுற்றோருக்கு தான் முன் போத உணர்ச்சியால் கற்று அடைந்திருந்த மருள் அறிவு முற்றும் ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்போது மாயா பிரபஞ்ச மருட்டுகள் தன்னை சாராதிருந்தன, அஞ்ஞான இருள் சேராதிருந்தன. இக்கருத்தால் நாவுக்கரசருக்கு உற்ற வாதனைகளும் அவற்றால் தாக்கப்படாது வெற்றி பெற்று விளங்கிய உண்மையும் கூறப்பட்டது. பின்னர் மேற்படி சுத்த வடிவில் நிற்போர்க்கு ஞான சம்பந்தம் ஏற்படுத்தும் இறந்தாரை எழுப்புதல் முதலிய சிற்பேற்றை எய்தரும் கைகூடுகின்றன. இவ்வுண்மை திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தரை சந்தித்ததாகவும் அரவு தீண்டிய அந்தன சிறுவனை எழுப்பியதாகவும் குறிக்கப்படுகின்றன. அதனால் திருநாவுக்கரசு சுவாமியினுடைய வரலாறு இந்த மாதிரி அற்புதமாக சொல்லப்படுகின்றது. ஆகையினால திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வரலாறை போலவே திருஞான சம்பந்த மூர்த்திகளுடைய வரலாறும் அதில் தத்துவ உண்மைகளும் அமைந்திருக்கிறது. அதுபோல மாணிக்கவாசக சுவாமிகளுடைய வரலாறும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளும் மறைந்திருக்கின்றது. அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளும் மறைந்திருக்கின்றன. அவர்கள் பிறந்த ஊர், அவருடைய தாய் தந்தையர்கள் பெயர், அவர்கள் அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்த இடங்கள், அமர்ந்த இடங்கள், அவர்கள் பெற்ற பேறு எல்லாமே மனிதன் அக அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளும் முகமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அதை திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் தன்னுடைய நால்வராகிய நல்லருள் ஜோதி என்ற நூலில் அற்புதமாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். ஆகையினால இப்படி நால்வருடைய வரலாற்றிலும் சரி, 63 நாயன்மார் வரலாற்றிலும் சரி, 12 ஆழ்வாருடைய வரலாற்றிலும் சரி இருக்கக்கூடிய அருள் அனுபவங்கள், தத்துவ உண்மைகள், தத்துவ கதைகளை உணர்ந்து நாம் இறைவனுடைய அருள் பெற்று வாழ வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள். அதை மட்டும் நாம் பற்றி கொண்டு மற்றவைகளை விட்டுவிட வேண்டி இருக்கின்றது. ஆகையினால தான் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படி நமக்கு எடுத்து காட்டினார்கள். அதனால் அந்த முறையிலே இறைவனுடைய அருள் பெறுவதை நோக்கமாக வைத்து நம் முன்னோருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை கவர்ந்து அதில் இருக்கக்கூடிய அருள் அனுபவத்தை நாமும் இந்த மனித தேகத்தில் இருக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டு சுத்த சிவானுபூதியை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வரும் நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது திருஞான சம்பந்தர் பற்றிய தத்துவ வரலாற்று உண்மையை பற்றியும் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய தத்துவ வரலாற்று உண்மையையும், அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் இருக்கக்கூடிய தத்துவ உண்மையையும் நாம் தெரிந்து கொண்டு இறை அருள் அனுபவத்தை பெற்று சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வாழி எண்ணாண்டவன் வாழி எங்கோனர்கள் வாயு என்றும் வாழி எம்மாண்புகள் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றவும் வாழியவே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமலாம் ஓங்குக என அடுத்தார் சுகம் வாய்ந்திரல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும் உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்தல் வேண்டும். இது வள்ளல் பெருமானுடைய வேண்டுகை வாசகங்கள். இதை எல்லோரும் வேண்டுதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்ற வள்ளல் பெருமான் வேண்டுகை வேண்டி, அதனால்தான் உலகத்தில் இப்போது நெறிகளெல்லாம் அழியக்கூடிய காலமாக, சிறு சிறு நன்மைகள்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக நமக்கு தெரிகின்றது. ஆகையினால இந்த உலகம் முழுவதும்
வன்னெறிகளெல்லாம் அழிந்து போய்விடும். சுத்த சன்மார்க்க சத்திய தயவு நெறி ஒன்றே தலைக்கும். எல்லா உயிரும் ஒன்று என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உடையவர்களாய் வள்ளல் பெருமானுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டு எல்லோரும் ஆன்மநேய சகோதரர்களாய் அன்பு தயவு ஒழுக்க நெறி நின்று நீதி நடுநிலை நின்று வாழ்வார்கள். நன்றி, வணக்கம், தயவு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஐயா, நிறைவு ஐயா செய்தாச்சு. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.